உணவு தண்ணி தங்குமிடம்னு எலிகளுக்கு எல்லா தேவைகளும் ஏற்பாடு செஞ்சு ஒரே இடத்துல வச்சா என்ன ஆகும்? இப்படி ஒரு சோதனையை தான் 1970s அமெரிக்கன் பயாலஜிஸ்ட் ஜான் கால்ஹாவன் பரிசோதனை செய்ய தொடங்கினாரு. ஏராளமான வசதிகள் உள்ள ஒரு இடத்துல 2 ஆண் எலியும் 2 பெண் எலியையும் பரிசோதனைக்காக வச்சாரு. முதல்ல அந்த எலிகள் அந்த சயின்டிஸ்டே சர்ப்ரைஸ் ஆகிற அளவுக்கு நிறைய இனப்பெருக்கம் செஞ்சுச்சு. ஆனா 315வது நாள்ல அதோட இனப்பெருக்கத்துல கணிசமான தொகை குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த எலிகளோட எண்ணிக்கை 600 தொடும் போது பெண் எலிகள்லாம் குட்டிகளை பராமரிக்கிறத விட்டுட்டு மற்ற குட்டிகளை தாக்க ஆரம்பிச்சிச்சு. காலப்போக்கில் எலிகளோட டெத் பர்சன்டேஜ் அதிகரிச்சு பர்த் பர்சன்டேஜ் 0வா ஆச்சு. நிறைய உணவு இருந்தாலும் எலிகளுக்கிடையே ஒரு பால் உறவு, காட்டு மிராண்டித்தனம், மற்ற எலிகளை கடித்து உண்ணுதல் போன்ற விசித்திரமான நடத்தைகள் தோன்றுச்சு. யூனிவர்ஸ் 25 அழைக்கப்படுற இந்த சோதனையோட முடிவுல கடைசியில எல்லா எலிகளுமே இறந்துருச்சு. ஆச்சரியம் என்னன்னா இதே சோதனைய அவர் 25 முறை செஞ்சாரு. 25 முறையும் ஒரே ரிசல்ட் தான் வந்துச்சு. கால்ஹாவன் என்ன கூறுறாருன்னா, சமூகங்களோ எலிகளோ மனிதர்களோ முயற்சி அல்லது சவால் இல்லாமல் அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டால் அவற்றின் பண்புகள் நாசமாகி அழிவு நிச்சயம் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ், 1400 வருடங்களுக்கு முன்பதாக இறைவனும் இதேதான் திருக்குர்ஆன்ல கூறுகிறான். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு தாராளமாக வாழ்வாதாரத்தை வழங்கியிருந்தால் பூமியில் அவர்கள் அராஜக புயலை பரவ செய்திருப்பார்கள். ஆகவே அவன் ஒரு கணக்குப்படி தான் விரும்புகிற அளவில் இறக்கி வைக்கிறான். திண்ணமாக அவன் தன் அடிமைகளை பற்றி நன்கு புரிந்தவனாகவும் அவர்களை கவனிப்பவனாகவும் இருக்கின்றான்.